இவ்வளவுதான், சிம்பிள் தான். அது சூப்பரா இருக்கும். சாதத்துல எல்லாம் போட்டு சாப்பிடும்போது செம்மையா இருக்கும். சூப்பரா இருக்குங்க ரசம். கொஞ்சம் தண்ணியை வந்து ட்ரை பண்ணிட்டு நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வந்து நல்லா சிக்கன் மாதிரி ஃப்ரை ஆயிருக்கு பாருங்க. பாக்குறது உங்களுக்கு பாருங்க சிக்கன் 65 மாதிரியே இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. நம்ம கிட்டத்தட்ட இது வந்து கனவா 65 தான். அந்த மாதிரி முறையில தான் செய்திருக்கோம். இந்த தலை எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு பார்க்க. சூப்பரா இருக்குங்க. அதே மாதிரி செய்து பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். மட்டன் கிரேவி, அப்புறம் வந்து ரசம், அப்புறம் வந்து ஸ்குட் கனவா ஃப்ரை, இதெல்லாம் சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப பசிக்குது. நம்ம சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் பின்னாடி உள்ளவரை வெறுப்பேற்றுறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மி கிச்சன் ரெசிபி. நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரொட்டீன் தான் பார்க்க போறோம். நம்ம வீட்டுல என்னென்னலாம் செய்திருக்கோம் அப்படிங்கறது வந்து ஒரு ரொட்டீனா போடலான் இருக்கோம். இன்னொன்னு என்னன்னா, நம்ம வந்து மதியத்துல இருந்து நம்ம வந்து என்னென்ன செய்யறோம் அப்படிங்கறத வந்து வீடியோவா ஷூட் பண்ண போறோம். வந்து மதியத்துக்கு தேவையான கொஞ்சம் வேலையெல்லாம் நான் ஆல்ரெடி செய்துட்டேன். என்னன்னா, இந்த கிளீன் பண்ற வேலை, சின்ன சின்ன வேலையெல்லாம் நான் செய்துட்டேன். இப்ப செய்துட்டு நான் வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம சமையல் பிளஸ் அதோட சேர்த்து வேலையும் நம்ம பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வந்து வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முந்தி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வாங்க நம்ம வந்து டைம் ஆயிடுச்சு, சமைக்கிறதுக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம். தோல் வந்து இருக்கு பாருங்க, இதெல்லாம் உரிச்சு இப்படி எடுக்கணும். பண்ண பண்ண வந்து இப்படியே இருக்கும். இப்படி இருக்கு பாருங்க, இவ்வளோ மை இருக்குது. இல்லை எப்படி என்ன பண்ணலாம், இப்படி சிஸ்டர் வச்சு அப்படியே எடுத்துடலாம். அப்படியே இந்த இருக்கு இல்லையா, இந்த தலையில உள்ளது பல்லு எப்படி இருக்கு பாத்தீங்களா, பல்லு அது தூக்கி போட்டணும். இது அப்படியே போட்டுருவோம். இப்போ இந்த இருக்குல்ல, இது வந்து என்ன பண்ண போகிறோம், மாதிரி இருக்கும். இதுக்குள்ள அதையும் எடுக்கிறது, அதையும் எடுத்துடணும். எடுத்துட்டு அதே சரணும் ஈஸியாக வச்சுக்கணும். ஹலோ மேடம், என்ன பண்ணுறீங்க? பாருங்க, நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த காயெல்லாம் உட்காந்து வாங்கி, இந்த காயை வந்து நம்ம வாங்குறது ஒரு இதனால இந்த மாதிரி நீட் பண்ணி வைக்கிறது வந்து ஒரு விஷயமா இருக்கும். வீட்டில் இந்த மாதிரி நீட் பண்ணுறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறாங்க. தெரிஞ்சு
காமிங்க பார்க்கலாம். என்னம்மா அப்படி என்ன அந்த அளவுக்கு நீட் பண்ணுறீங்க? சரி ரைட்டு. இல்லை கருவேப்பிலை வச்சுருங்களே, இவ்வளோ கருவேப்பிலை நான் கடை வைக்க போகிறீங்களா? நாங்கள் வந்து இந்த கருவேப்பிலை வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம், அதை வந்து சாப்பிட யூஸ் பண்ணுவோம். எல்லாரும் சமையலுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. முடிக்க போடலப்பா, நாங்க ஒரு பவுடர் அடைச்சிருக்கோம், காமிச்சிருக்கோம். அந்த பவுடருக்கும் இந்த மாதிரி கருவேப்பிலை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓ அப்படியா? சரி சரி. அம்மா நீ என்னம்மா பண்ற? அம்மா வந்து ஹெல்ப் பண்றேன். அப்படி ஒன்றும் தெரியல. ஓ அந்த பச்சை மிளகாலாம் பாருங்க, என் பொண்ணு தான் சுத்தம் பண்ணி வச்சிருக்கு. இது உண்மை, நிஜம். உண்மையாலுமே பாப்பா தான் நீட் பண்ணுச்சு. பாருங்க நீட் பண்ணி பாருங்க, இவ்வளோ குப்பையை அள்ளி போட்டுருக்குது. ஊற வச்சிடலாம். ஓகே. அதில் வந்து கொஞ்சம் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு பாருங்க, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது வந்து ஜீரக பொடி. இது எல்லாத்தையும் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு பாதி லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டீஸ்பூன், அரிசி மாவு ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு, இது ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கட்டணும். இதில் வந்து கொஞ்சமாக அந்த கலருக்காக இந்த காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சமாக அப்படி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்குலாம் கை தான் லைக்கு, இந்த கையால் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கையாலே மாதிரி நல்லா இது ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊறட்டும். அது ஒரு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இப்போ மட்டன் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருக்கோமா, இப்போ வந்து நம்ம மட்டனை வந்து ஊற வைக்க போறோம். அதுக்கு நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போறோம். ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நல்ல ஒரு 50 கிராம் தயிர், இதையும் அப்படியே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஒரு 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா 1 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்ல கையில வந்து நல்லா அந்த மாதிரி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். ஏன் அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும்னா இந்த மட்டன் வந்து நல்லா ஜூஸியா நல்லா வந்து நல்லா ஊறி சூப்பரா இருக்கும். நம்ம வந்து கிரேவிக்கு செய்து சாப்பிடும் போது ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து ஊற வைக்கிறோம். நல்லா கசஞ்சாச்சு. இப்போ நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து மட்டன்லாம் ஓரளவுக்கு கழுவி கிளீன் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம வந்து அதை என்ன பண்ண போறோம்னா நல்ல ஒரு குழம்பு இல்ல நல்ல ஒரு கிரேவி வந்து சாதத்துக்கு போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த கிரேவியா நம்ம செய்ய போறோம். இப்போ அதுக்கு வந்து முதல்ல ஒரு மசாலா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். இப்போ அதுக்கு முந்தி நம்ம வந்து கொஞ்சம் வெட்ட காய் இதெல்லாம் வந்து ஆனியன் இதெல்லாம் கட் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம்.
வந்து காஞ்ச மிளகா ஒரு 12 போல இருக்கு. 12ல இருந்து 15 காஞ்ச மிளகா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், நல்லா 2 டீஸ்பூன் தனியா தான் அப்படியே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து நம்ம எண்ணெய் எல்லாம் ஊற்ற வேணாம், அப்படியே நம்ம வந்து எண்ணெய் ஊற்றாமலே நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்கணும். பாருங்க, இந்த மசாலா வந்து கரிஞ்சிடவே கூடாது. இந்த மாதிரி நல்லா கலர் வந்து மாறி வரணும். நமக்கு போட்டோம்னா இப்படி ஆகணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா பவுடராக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா சோம்பு, அது கூட வந்து நல்லா இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா நல்லா பொரியணும் நல்ல எண்ணெயில. அதுக்கப்புறம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து சின்ன வெங்காயம் 15 சின்ன வெங்காயம் அப்படியே வச்சு பொடியா சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இதுல கொஞ்சமா கருவேப்பிலை, தக்காளி பொடியா கட் பண்ண தக்காளி, ஒரு 2 தக்காளி வந்து நம்ம போட்டுக்கலாம். நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்காக நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா மட்டன், இது அப்படியே வந்து இதுல அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில வந்து நல்லா இதை வந்து நல்லா இந்த மாதிரி கரண்டியால நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அந்த பவுடர் பண்ணோம்ல இந்த மசாலா, இதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மசாலா ஃப்ரை பண்ணிட்டு அரைச்சோம்ல, இந்த மசாலா தான் இது. மட்டன் மசாலா இது. மசாலா வந்து இது கூட நம்ம அரைச்சது கூட மட்டன் மசாலா ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துப்போம். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, நம்ம உப்பு மட்டும் கொஞ்சமா போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மட்டன்ல வந்து நம்ம தண்ணியே ஊத்தல. இப்ப நம்ம மட்டன் போட்டோம் இல்லையா, அது மட்டும் தான். ஆனா இவ்வளவு தண்ணி வந்திருக்கு. இப்போ இதுல வந்து நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து மூடி போட்டு நம்ம வந்து ஒரு கரெக்டா ஒரு 6 விசில் வச்சு நம்ம எடுக்க போறோம். இப்போ பாருங்க, நம்ம வந்து மசாலாலாம் நம்ம ஃப்ரை பண்ண மசாலா பிளஸ் வந்து மட்டன் மசாலா கொஞ்சமா சேர்த்திருக்கோம். அது மட்டும் தான். இப்போ வந்து போட்டுட்டு ஓரளவு கொஞ்சம் எண்ணெயில நல்லா நம்ம வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா மூடி போட்டு நல்லா வேக வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளவுதான், சிம்பிள் தான். அது சூப்பரா இருக்கும். சாதத்துல எல்லாம் போட்டு சாப்பிடும்போது செம்மையா இருக்கும். நம்ம வந்து காரம் இது மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு, அளவு நீங்க பார்த்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சு நல்லா வேக வச்சு நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். மட்டன் வந்து நம்ம அடுப்புல வச்சுட்டு கொஞ்சமா ரசம் வச்சிருக்கோம். இதை அப்படியே மாத்திக்கலாம். சூப்பரா இருக்குங்க ரசம். பாருங்க, கரெக்டா நம்ம வந்து ஒரு 6 விசில் வச்சிருக்கோம். மட்டன் எப்படி வந்திருக்குங்கிறத நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, கலர்லாம் பாருங்க செம்மையா வந்திருக்கா. பாருங்க, நல்லா நம்ம மசாலாலாம் ரொம்ப அதிகமா போடல, கம்மியா போட்டிருக்கோம். பாருங்க எவ்வளவு சூப்பரா நல்லா வெந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு தண்ணி அந்த
இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே அதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிறோன்னா கூட பண்ணிக்கலாம், இல்ல இப்படியே வச்சுக்கிறோன்னா கூட வச்சுக்கலாம். நான் இப்படியே தான் வச்சுக்க போறேன், ஏன்னா சாதத்துல ஊத்தி சாப்பிடணும் இல்லையா, அதுக்காக நான் இப்படியே வச்சுக்க போறேன். இப்போ இதுக்கப்புறம் மட்டனுக்கு கொஞ்சமா கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் தண்ணியை வந்து ட்ரை பண்ணிட்டு நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வெந்திருக்கு. நல்லா நான் மட்டன் பார்க்கும் போது நல்லா உங்களுக்கு தெரியும், சூப்பரா வெந்திருக்கு. பாருங்க, சூப்பரா மட்டன் நல்லா வெந்திருக்கு. நல்லா சூடா இருக்கு, இல்லைன்னா நான் கை வச்சு உங்களுக்கு காமிப்பேன். பயங்கர சூடா இருக்கு, நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்ல இதை அப்படியே ஆஃப் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதை அப்படியே அந்தாண்ட அப்படியே வச்சிடலாம். நம்ம குழம்பு ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த கனவா மீன் ஊற வச்சோம் இல்லையா, அது வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு மசாலால, நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மீன் வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து அப்படியே இது வந்து எப்படி சொல்றது, உடம்புக்கும் நல்லது, அதே சமயம் குழந்தைங்களுக்கு முள்ளெல்லாம் இல்லாம அப்படியே கறி மாதிரி சாப்பிடலாம். அதனால குழந்தைங்க வந்து நம்ம வந்து நம்பி கொடுக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் நம்ம இதை ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த கனவாலே நிறைய வித கனவா இருக்குது, ஊசி கனவா, இந்த மாதிரி நிறைய வித கனவா இருக்குது. ஆனா இந்த கனவா நல்லா இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம காமிக்கலாம். நல்லா வந்து நல்லா சிக்கன் மாதிரி ஃப்ரை ஆயிருக்கு பாருங்க. பாக்குறதுக்கு உங்களுக்கு பாருங்க சிக்கன் 65 மாதிரியே இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. நம்ம கிட்டத்தட்ட இது வந்து கனவா 65 தான், அந்த மாதிரி முறையில தான் செய்திருக்கோம். இந்த தலை எப்படி இருக்கு பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சு. நம்ம வந்து இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். நம்ம மீதத்தொலியும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நம்ம பார்ப்போம். இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு பார்க்க, சூப்பரா இருக்குங்க. இதே மாதிரி செய்து பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். சும்மையை கூட சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ நம்ம சாதம், மட்டன் கிரேவி, அப்புறம் வந்து ரசம், அப்புறம் வந்து ஸ்குட், கனவா ஃப்ரை, இதெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப பசிக்குது, நம்ம சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் கொஞ்ச நேரம் வச்சு மீட். பயங்கரமா சுடுது. பாப்பா எப்படி இருக்கு சொல்றியா? சுடுதா? அது நல்லா இருக்காது. பின்னாடி உள்ளவரை வெறுப்பேற்றுறோம். சூப்பரா இருக்கும். நாங்க சாப்பிட போறோம், பின்னாடி உள்ளவருக்கு இச்சி வர ஊறுது. சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 2 ஹவர் போல அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே இருக்கு. இப்போ மணி 4 மணி மேலே ஆயிடுச்சு. இப்போ
இப்போ வந்து நம்ம வந்து பசங்களுக்கு ஏதாவது செய்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிழங்கு வந்து எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்தார், மரவள்ளி கிழங்கு. இதை நம்ம சுத்தம் பண்ணிட்டு அவிச்சு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து விளாக்கு வந்து முடிக்க போகிறோம். இப்போ நான் சுத்தம் பண்ணி அவிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இவ்வளவுதாங்க நம்ம வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை பொழுது இப்படிதான் போகும். ஒரு நாள் ஃபுல்லாவே வந்து ரொட்டீனா வந்து வேலை இருந்துட்டே இருக்கும். இதுல வந்து பாதி வேலையெல்லாம் நான் வந்து காமிக்கல, நான் ரொம்ப நேரம் ஆயிடுவோம்ங்கிறதுக்காக வேண்டி பாதியோட நான் வந்து முடிஞ்ச அளவு வந்து காமிச்சிருக்கேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஏன்னா நாங்க ஒரு நாள் ஃபுல்லா எடுக்கிறோம், காலையில இருந்து பிளான் பண்ணியே நாங்க எடுத்துட்டு இருக்கோம். அதுக்காக வேண்டியது பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ, பாய்.